மாறன் சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. வீரா ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் வந்து ராமச்சந்திரன் கடைக்கு வந்து வராங்க. எதுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூர்த்தப்படி எடுக்கலாம் தான் வராங்க. அப்பன்னு பார்த்து மாறன் வந்து பிஸியாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கண்மணி வந்து மாறனை பார்த்தோன்னா செமையாக வந்து முறைக்கிறாங்க. மூர்த்தப்படியை போன வாட்டி எடுக்க எங்கள் அண்ணன் இருந்தாங்கடா, எங்கள் அண்ணனே இல்லாமல் ஆக்கிட்டியேடா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. உன்னை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன்னு சொல்லி மாறனை பார்த்தனால அந்த கோவத்திலே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சரியான மனநிலையில் இல்லை. உன்னை எப்படி இருந்தாலும் பழி தீர்க்கணுங்கிற மாதிரி தான் கோவத்தில் இருக்கிறப்ப வாங்க 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 வாங்கங்கிற மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மாப்பிள்ளை நம்ம ராகவன் அப்படியே அவங்களே வந்து புடவையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போடுறாங்க. கண்மணி வந்து அவங்கள கண்டுக்கவே இல்லை. இன்னொன்று கோவத்தில் இருக்கனால அவங்களுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் சுத்தமாக தெரில நம்ம கண்மணிக்கு. அதுவும் புடவையை வந்து மாறி மாறி சூப்பரான டிசைனில் இருக்கிற புடவைகள்லாம் எல்லாம் வந்து கண்மணி இது நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ராகவன். இருந்தாலும் கோவமாக தான் இருக்காங்க. நம்மளை பிடிக்கல போல இருக்குது, அதனால தான் இவ்வளோ கோவமாக இருக்காங்க. நம்ம ராகவன் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் கடுப்பாயிட்டாங்க. நம்ம வீரா தனியாக கூட்டிகிட்டு வராங்க. என்னடி மாப்பிள்ளை பையன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உனக்காக ஊர் கூடவே வந்து எடுத்து எடுத்து போடுறாப்புல, ஆனால் நீ கண்டிக்கவே மாட்டேங்கிற. இப்போ கூட இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிட்டு நான் நிப்பாட்டிடுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, அண்ணனையே நினச்சிக்கிட்டு சோகமாலாம் இருக்காத சரியா. நீ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னால தான் நம்ம குடும்பம் கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து நடக்கும். தேவையில்லாமல் நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத. என்ன ஆச்சு உனக்கு? அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கடைக்கு வந்தேனா அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு மாறனை பார்த்தோன்னே. ஏய் அது தெரியாமல் நடந்தது தெரி, அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காத. இப்போ என்ன வேணா சொல்லி இந்த கல்யாணம் பண்ணுவோம், இல்லாட்டி ராமச்சந்திரன் ஐயாட்ட நானே பேசி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுறேன். விருப்பம் இல்லாமல் பண்ணிடாத, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே. சரி சரி ஓகே, நான் இப்போது சிச்சமமாக இருக்கேன் போதுமான்னு சொன்னோன்னே. அதே மாதிரி இப்போ கண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க ராகவனும் நம்ம கண்மணியும். இது எல்லாரும் வந்து ஒருத்தவங்களும் பார்த்து ரசிக்கிறாங்க. அப்படியே புடவை வந்து இந்த புடவை தான் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே, இந்த புடவையை நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி கண்மணியும் பேசுகிறாங்க. அப்போன்னு பார்த்து ராமச்சந்திரன் ஐயா வந்து வந்தோடனே புடவையெல்லாம் செலக்ட் பண்ணுற வரைக்கும் எந்திரிக்கவே கூடாது, சூப்பராக வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா, ஐயா செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படிங்களா, ரொம்பவே சந்தோஷம் வீரா, இந்த புடவை நீ எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த புடவைய கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. 25,000 கிட்ட இருக்குது. ஆனால் பில் டேக்கில் வந்து பக்கத்தில் 2,000 புடவை வந்து இருந்துச்சு. இந்த டேகு அந்த டேகையும் சூப்பராக வந்து மாற்றிட்டாங்க. இது வந்து நம்ம வீரா வந்து லைட்டாக வந்து பார்க்குறாங்க. பில்லை வந்து செக் பண்ணும்போது, என்னங்க இவ்வளோ ரூபா புடவையை வந்து 2,000 போட்டிருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை வீரா, இது 2,000 புடவை தான். என்ன பில் அமௌண்ட் போட்டிருக்கோ அது மட்டும் கொடுத்தா போதும். நான் என்ன நஷ்ட கணக்கிலையா கொடுக்குறேன்? நம்ம கடையோட சேல்ஸ் எல்லாமே என்ன ஏதுன்னு தெரியும். வருங்கால வீட்டுக்கு நீங்கள் தான் வரப்போகிறீங்க. மூர்த்தப்படியை சும்மா கொடுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த ரேட்டு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா எல்லாருக்கும் எந்த ரேட்டு கொடுப்பீங்களோ அதே ரேட்டுக்கு கொடுங்க. நானும் இந்த கடையில் தானே வேலை பார்க்குறேன். ஐயோ என்னம்மா நீ இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல இதை ஒன்றும் நஷ்டத்தில் வந்து கொடுக்கல. என் மருமகளுக்கு நான் வந்து கொடுக்குறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இது எப்படிமா வந்து லாப நஷ்டம்லாம் பார்க்க முடியுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன். இதை கேட்டோன்னே, பாத்தியா பெரிய மனுஷன் எப்படியெல்லாம் வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு மாறன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. பில் டேக் இதெல்லாம் எப்படா மாற்றினாப்புல பேச்சுவாக்கில் அவர் பிடிச்சாப்பா, இது கூட அவருக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ராமச்சந்திரன் தான் எவ்வளோ பெரிய மாதம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சாமி கும்பிட்டு வச்சு கொடுக்கலான்னு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் ஐயா. ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் ராஜேஷுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அப்படி கல்யாணம் நடக்கிறதுக்காக மூர்த்த வந்து புடவை எடுக்கிறதுக்காக வரப்போ நம்ம கையால் தான் மூர்த்த புடவை கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாரத்திலே அந்த பையன் வந்து போயிட்டாப்புல. இதெல்லாம் நமக்கு தேவையா, திருப்பி நம்ம எதாவது செய்யணுமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல பழசெல்லாம் நினைக்க வேணாம், நீங்களே உங்கள் கையால் கொடுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே கையால் வந்து கொடுக்குறாங்க. கண்மணி வந்து சந்தோஷமாக வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் பெட்டி ஃபுல்லாக நகையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீராவை பார்க்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வள்ளி இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டணும், அவங்கெல்லாம் நம்மளுக்கு கால் தூசி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கெத்து திமிரில் தான் எல்லா நகையும் வந்து அள்ளி போட்டுட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. ஒரு 300-400 பவுன் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல பை ஃபுல்லாக. ஒரு பக்கம் வீரா கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா பெரிய மனுஷி வந்திருக்கேன் வாங்கன்னு சொல்ல மாட்டியா? என்னாச்சு, எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த பையெல்லாம் யாருக்குங்கிற? எல்லாம் கண்மணிக்கு தான். இந்தா கண்மணி இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னாச்சு, எதுக்காக அந்த பை கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது, என்னம்மா அது திறந்து பார்க்க மாட்டியா பெரிய மனுஷி கொடுக்கும்போதுன்னு சொல்லி ஒரு நெக்லஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட 20 பவுன் கிட்ட இருக்கும் போல இருக்குது. பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம், பிரம்மாண்டமாக. அந்த பவுனை கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. இதெல்லாம் நீங்கள் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டீங்கன்னு ஒவ்வொரு வாட்டியும் வந்து குத்தி குத்தி காட்டுறாங்க. எப்போதும் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு வந்து செஞ்சதில்லை. எதுக்காக செய்யணும்னா எங்கள் அண்ணன் வீட்டு ஃபேமிலி அசிங்கப்பட்டுறக்கூடாது. எங்கள் ஃபேமிலியோட கௌரவம் ரொம்ப முக்கியம்.
ராமச்சந்திரன் ஐயா வந்து மினிமம் 400 டு 500 பவுனாவது சம்மந்தம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே அவருக்கு கால் தூசி போல தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே பொண்ணு கழுத்துல நகையெல்லாம் போட முடியாது. அதுக்காக தான் சரியா. அதை மீறி ஏகப்பட்ட கிலோ கணக்கில் தங்க நகையெல்லாம் வீட்டுக்கு வந்து வரும் கல்யாணம் பண்ணா. ஆனால் உங்களால் அவ்வளோவெல்லாம் போட முடியாதுல்ல. சபையில் உங்களை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம ராமச்சந்திரன் ஐயா. அப்போனா நீங்கள் எப்போதும் போல் கேஷுவலாக ஒரு 10 பவுன் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன இருக்கும்? 10 பவுன் போட்டுட்டு வந்திருக்கா. இதுக்கு தான் நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் வந்து தள்ளி வச்சுட்டு இது மாதிரி சம்மந்தம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்களா? ஏற்கனவே உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனைலாம் நடந்திருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது அவர் கூட என் பையனுக்கு வந்து கல்யாணம் நடந்திருந்தா கிட்டத்தட்ட 2 கிலோ கிட்ட வந்து தங்கம் வந்து போட்டிருப்பாங்க தெரியுங்களா? ஆனால் நீங்கள் 10 பவுன் கிட்ட போட்டிருந்தீங்கன்னா இதுவே வந்து சிரிக்க மாட்டாங்களா ராமச்சந்திரன் ஐயாவை பார்த்து? அவர் எப்படி வந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? அதுக்காக தான். என்னங்க சொல்கிறீங்க? எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்களே செஞ்சிடறோம். உங்கள் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏம்மா உங்களால் செய்ய முடியும்னா 10 பவுன் போட வேண்டிய இடத்துல 20 பவுன் போடுவீங்களா? அது எப்படிம்மா வந்து கிராண்டியராக இருக்கும்? நான் தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்ல. இதை பாருமா, ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு நகையும் வந்து காட்டுறாங்க. இது யாரோட நகைன்னு பார்த்தீங்கன்னா காவேரியோட நகை தான். ஃப்யூச்சரில் ராமச்சந்திரன் ஐயா வந்து மூத்த மருமகளுக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்காக தான் நான் இப்பயே கொடுத்துட்டேன். பாரு, இது மாதிரிலாம் உன்னால் செய்ய முடியுமா? இதுவே கிட்டத்தட்ட 300 பவுன் கிட்ட. அவ்வளோதானே, 300 பவுன் நானே வந்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தோன்னே கண்மணிக்கே தூக்கி வாரி போட்டது. 300 பவுனா? பவுன் விற்கிற விலையில 300 பவுன்னாலே கோடிக்கணக்கில் இருக்குமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. என்ன இவ 10 லட்சமே முடியாது, கோடிக்கணக்கில் வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயலட்சுமியோ. கண்மணி, ஏண்டி இது மாதிரிலாம் வாக்குறுதி கொடுக்குற? எங்களால் என்ன முடியுமோ அதை செய்கிறோம். அதை தாம்மா சொன்னேன். உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரி வெட்டி பந்தா வீராப்பெல்லாம் சொல்லாத. சொல்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நாங்களும் வந்து கல்யாண செலவு ஏற்றுக்கிறோம், நாங்களும் வந்து கிராண்டாக கல்யாணம் பண்ணுறோன்னு. ஆனால் எதுவுமே உங்களால் பண்ண முடியாது, இயல்பு. சரியா? இப்போ இந்த வீட்டில் எவ்வளோ ரூபா காசு இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். தேவையில்லாமல் அசிங்கப்படுத்துகிற எல்லாம் வச்சுக்காதீங்க. சரிங்க, கல்யாணத்துக்கு என்ன உண்டான நகை தேவைப்படுதோ அதையெல்லாம் நாங்களே வந்து கழுத்து நிறையா வலிய வந்து போட்டுரும், போதுமா அப்படின்னு சொல்லி வீரா வந்து பேசுகிறாங்க. என்னம்மா நம்ம தன்மானத்தை வந்து சீண்டி பார்க்குறாங்க. நான் இதுக்கு தானே வந்தேன். சரி, அப்போனா ஓகே, நீங்கள் நகை செலவை நீங்கள் பார்த்துக்கங்க. கல்யாண செலவை எப்படி இருந்தாலும் பொண்ணு வீட்டில் தான் பார்க்கணும். எவ்வளோ தான் அவங்க சுமையை வந்து தூக்கிக்கிட்டே போகிறது. அதனால் கல்யாண செலவு எப்படி இருந்தாலும் 40 லட்ச ரூபா கிட்ட வரும். அதையும் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது வாயை வச்சு சும்மா இல்லாமல் நம்ம வீரா வந்து கல்யாண செலவையும் நானே ஏற்றுக்கிறேன், 40 லட்சம் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, இது போட்டி இல்லைம்மா. என்னமோ நான் ஒரு குரல் சொன்னால் நீ ஒரு குரல் சொல்கிற மாதிரி இது போட்டியில் வாய் சண்டை கிடையாது. வாய் சண்டையில் என்ன வேணான்னு சொல்லலாம், என்ன வேணான்னு செய்யலாம், வீட்டையே தலைகீழாக மாற்றலான்னு. ப்ராக்டிக்கல்னு வந்து ஒரு பவுன் எடுக்க போனால் இந்த காலகட்டத்தில் 60,000 ரூபா 62,000 ரூபா கிட்ட வருது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குமா இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி. ஏய், அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானடி. பவுன் விற்கிற இடத்துல என்னடி நீ மட்டும் 300 பவுன் போடுறேங்கிற? நம்மளால் முடிஞ்சது தானம்மா சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன். பையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் ஐயாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. வள்ளி வந்து பிரச்சனையை வந்து கூட்ட தான் போயிருக்கா. போன வாட்டி போனால் பரிகாரம்னா, இந்த வாட்டி போய் என்ன பிரச்சனை இழுத்து விட போகிறான்னு தெரில. வீரா வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு தெரியும். வீரா வந்து எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் ராமச்சந்திரன் ஐயாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. மாசா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சுற்றி அவங்க பசங்களாம் இதே தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வள்ளி வந்தோன்னே எங்கம்மா போயிட்டு வந்த பையோட அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் தெரிஞ்சவங்கள பார்க்க போனேன்னு